ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம ரவா வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரவா கிச்சடி ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த கிச்சடி நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். ஹீட்டான உடனே 1 ஸ்பூன் அளவு நெய் இதில் ஆட் பண்ணலாம். நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே நான் 1.5 கப்பு ரவை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை வறுத்து எடுத்துடுங்க. இப்போ இது லைட்டாக வாசனை வந்த உடனே நம்ம இதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம ஆயில் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 கிராம்பு, அப்புறமா நட்சத்திரப்பூ ஒன்று இதில் ஆட் பண்ணுறேன். இது கூடவே நான் வேர்க்கடலை இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேர்க்கடலை பதிலாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஒன்றை அப்படி கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த டைமில் ஒரு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியெல்லாம் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு பாதி கேரட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுங்க. அப்புறமா கொஞ்சமாக நம்ம இதில் புதினா இலை இதில் ஆட் பண்ணுங்க. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் ரவா கிச்சடிக்கு. அதனால் கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறமா பட்டாணி, நான் இது வேக வச்ச பட்டாணியை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைக்கேற்ப உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது இப்போ நல்லா கலந்து விட்டது பிறகு நம்ம 1.5 கப்பு ரவை எடுத்துருந்தோம். 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சு நான் 4.5 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். 1 கப் ரவாவுக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 1.5 கப்பு எடுத்ததுனால 4.5 கப்பு தண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா அந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ரவையை ஆட் பண்ணிட்டு உடனே கலந்து விட்டுருங்க. அது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அதை இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம நெய் இதில் ஆட் பண்ணலாம். நெய் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1 டைம் கலந்து விட்டுடுங்க. நெய் ஆட் பண்ணுறதுனால அந்த வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ நான் பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள்.
சூப்பரான டேஸ்டியான ரவா கிச்சடி நமக்கு வீட்டில் ரெடி ஆகிட்டு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த ரவையை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ரவா கிச்சடியை பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை இப்போ நம்ம அந்த சட்னியோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.